மத்திய கிழக்குல நிலவி வர பதற்றமான சூழல்ல ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறதா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி இந்த மோதல் அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த கருத்து வேறுபாடால் உச்சத்தை எட்டியிருக்கு. இந்த தாக்குதல்ல ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமீனி கொல்லப்பட்டதை அடுத்து போர் சூழல் தீவிரமடைஞ்சிருக்கு. அமெரிக்காவோட இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈரான் தரப்புல இருந்து பதிலடி தாக்குதல்கள் வளைகுடா நாடுகள்ல இருக்க அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சு நடத்தப்பட்டு வருது. இதனால பிராந்தியத்துல போர் பதற்றம் நீடிக்கிறது மட்டும் இல்லாம உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையிலும் நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருக்கு. பல நாடுகள்ல எரிசக்தி தட்டுப்பாடு உருவாகிருக்கு. போரை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச அளவுல தீவிரமான ஆலோசனையும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடக்கத்திலேயே தீர்மானமான விளைவுகளை ஏற்படுத்தியதா குறிப்பிட்டது மட்டும் இல்லாம வெற்றியை தாங்கள் கைப்பற்றிவிட்ட போதிலும் பணியை முழுமையா முடிக்க அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபடும் அப்படின்னும் முன்கூட்டியே பின்வாங்கும் பேச்சுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த மோதல் உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. மத்திய கிழக்கோட அரசியல் நிலவரத்துல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னும் இந்த மோதல் எப்ப முடியும், என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். சொல்ல போனா இப்பவே எல்லா இடங்கள்லயுமே பயங்கரமான பிரச்சனைகள், எரிபொருள் பிரச்சனையால மக்களும் ரொம்பவே அச்சத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. சொல்ல போனா ஒவ்வொரு நாடுகளுமே ரொம்ப குழப்பத்திலையும் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப வந்த இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.